ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால் இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கிற சாதுக்கள், சன்னியாசிகள், சிவனடியார்களுக்கு அன்னதானம் கொடுத்துருக்குறாங்க. அவங்க அனைவரும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோட செல்வ செழிப்போட சந்தோஷமா வாழணும்னு வேண்டிக்கிறோம். அண்ணாமலையாருக்கு அரோகரா. சிவாய நமக. கிரிவல பாதையில் இருக்கிற சிவனடியார் சாதுக்களுக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. இவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்குங்க. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. பயப்பட மாட்டோமே அப்படின்னு நடக்கிற. ஓம் நமச்சிவாய. வா, அடுத்த வாரம் லட்டு தந்துருவாப்ல, கவலைப்படாத. கேட்டாரா? என்ன மொத்த பெடிகிரி எத்தும் போயிட்டுமா? 3 கிலோ எத்தும் போயிட்டுமா பெடிகிரியா? டப்பால கொட்டி வச்சு வாங்கிக்க நீங்க வாங்கிக்கங்க. பெடிகிரி அவன் திண்டியல் படுத்து கிடக்கு. பாக்குது பரவமா பத்தியா? வாடா வருதுலப்பா. வா 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 வா. பெடிகிரி கவரில் போட்டு தூக்கி போயிடுறாரு. வெளிநாடு போறாங்களா அந்த ஃபேமிலி. ஓஹோ, அதனால கொடுத்துட்டு போயிட்டாங்க 3 கிலோ. யார் இது? அவன்தான் இவன். அவன்தான் இவன். சாப்பிடுவோமா? ஒன்று போயிட்டு வந்துட்டாங்க. எங்க வீட்டுல தான் கட்டி வச்சுங்கிற ரெண்டுத்தையும் பொம்பளை பிள்ளைங்களாக்குதுன்னு. ரோட்ல போற வர நாய்ங்க எல்லாம் சுத்தினே இருக்குது எங்க வீட்டை. ஆம்பளை நாய்ங்க 10 பேர் உட்காந்து. ஆம்பளை நாய்ங்க மொத்தத்துக்கும் சுத்தி நிக்குதுங்க. பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கின்னு, பொம்பளை நாய்களை வச்சுக்கினே எங்களை வயிற்றுல நெருப்பு கட்டி நிக்குது. பொம்பளை பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு அப்பதான் யோசிச்சேன். என் மொண்டாட்டில தெருநா எதனா இந்த தெருநா இங்கேயே வந்து பார்த்துருக்குது, போய் கல் எடுத்து அடிக்கிறான். அப்ப அவன் போய் அவன் வீட்டாண்ட நின்று பார்த்தேன். அவன் அம்மாவுக்கு எவ்வளவு வயிறு எரியும். டேய் பாரு, இருப்பாரு அந்த சொக்கல், அந்த சாப்பாடு எங்க நான் பிடிச்சிங்க இந்த பூனையா? அவனா வந்தான் மேல இருந்து. அது வந்து என்ன கிடக்கும், யாரும் வளர்த்துருக்காங்க, யாரும் தேடி வரல, இவனும் போகல. ஓஹோ, வளர்த்த பூனை. ஆமாமா, இது மத்த பூனையா இருந்தா வேற என்ன வளர்த்த. இது அண்ணாமலையார் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்டா. ஓஹோ, இவன் சித்தனா சிவனானே தெரியல. பூனைசாமியார் இவரு. அரப்பி விடுங்க. பேச்சு தனக்கு இருக்குதா உங்களுக்கு? பேசுறதுக்கு நடக்கிறது எனக்கு ஒரு தைரியமா இருக்குல்ல. ஒரு பள்ளி தேளு பூராங்கு எது வந்தாலும் விரட்டி விட்டுரும். பெருச்சாலையும் விரட்டி விட்டுறான். அம்மா சண்டை போட்டு. அதனால எனக்கு ஒரு பாதுகாப்பு. நம்ம குடோன்ல கூட 2 வந்திருக்குப்பா. அதுவாகவே வந்துச்சு. குடோன் பாதுகாப்புக்கு இருக்குது. நம்ம சிவா நான் ஒரு பக்கம் நடப்பேன், அது எங்களுக்கு சந்தில் இருப்போம். போனோம் தான் நல்லதுதான். சொரியா இருக்கணும். எங்க வீட்டாண்ட எதிரில் ஒரு நாய் சொரியா இருக்கும். அந்த நாய் வந்து எங்க வீட்டு பொண்ணுங்கிறாளுங்கல்ல, அந்த டாகுங்க, அதுங்க வெளியில இட்டு போனாலே பின்னாடியே அப்படியே ஓடுறது, கயிறு கட்டியே தான் வச்சுன்னு இருப்போம். சில நேரம் அவுத்துன்னு ஓடிடுச்சுன்னா குடுக்குன்னு அது பின்னாடி ஓடியாரும் பாரு. என் பொண்டாட்டி என்ன பண்ணுவோம், கத்துவா, என் பிள்ளையும் கத்துவானுங்க. என்னத்துக்கடி அதுவும் ஒரு நாய் இதுவும் ஒரு நாய் தானிட்டுனா எங்க வீட்டு பொண்ணு சொரி நாய் தூக்கி போறதா அப்படின்னு. அன்னதானம், இவங்க அன்னதானம் கொடுத்த குடும்பத்தினர் அவங்க நினைத்தது நடக்கணும்னு வேண்டிக்குங்க. ஓம் நமச்சிவாய. கோடு கூட வருது, ஆகாயத்து உடம்பு வந்துச்சு. கூடு கூட வருதா? இது ஆகாய நீளம். இதுன்னா மேகம். மேகம், நீல மேகம். அலை அலை அலை, கடல் அலை, கடல் அலை. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அன்னதானம் கொடுத்துருக்காங்க. குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்குங்க. குடும்பத்தினர் அன்னதானம் கொடுத்துருக்காங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சந்தோஷம். தக்காளி வெண்ணெய் என்னையோ எந்த ஊர்லயோ கருப்பு தக்காளி பழம் பாத்துக்கிறியா? ஆனா நிக்கிறப்ப
ஓம் நமச்சிவாய நமக அன்னதானம் கொடுத்துருக்காங்க. உங்க குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்கங்க. சிவாய நாங்களும் பல்லபுரத்தாண்டு வாழ்க்கை நமச்சிவாய. எங்கள் குடும்பமும் பல்லாண்டு. ஓ நமஸ்கார். அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகன் அன்னதான பிரபு அண்ணாமலை அரோ 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 அரோ. நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. நமச்சிவாய நமக. ஓ நமச்சிவாய. டேஸ்டி ஆகுது. எல்லாம் ஒண்ணு. எல்லாம் புதுசு புதுசா இருக்குது. இது பண்ணது ஆச்சுருக்கா சாமி. இது பண்ணா சந்திர மௌலியோடு இதுதான் பண்ணுவான். ஏன் அப்படி வீட்டுக்கு தக்காளி வாங்கிங்களா? இதை மட்டும் சொல்ல கையாளு டைவர்ஸ் பண்ணிட்டு நீ யாராரதான் டைவர்ஸ் பண்ணுவ? நீதான் பண்ணிட்டு வந்து நான் பண்ணவே மாட்டேன். இதுதான் பண்ணிட்டாரு. நிஜமாக நான் வெளியே சொல்ல வைக்கிறேன். எப்போ வர வேலை ரெண்டும் நாங்களாம் மழை வர வேலை. இப்போ தண்ணியா போகுது. வேற உடம்புக்கு இப்படி போகுது. எனக்கு புரியவே என்னன்னு நான் எங்க இருக்கிறேன். பிரம்மச்சாரி. எத்தனை பேர் பிரம்மச்சாரியா? நான் தனியாவே தான் இருக்கிறேன். அதான் எத்தனை பேர் தான் கல்யாணம் பண்ணிருப்பீங்க நீங்க? சந்திரனுக்கு எத்தனை பொண்டாட்டி? யாருக்கு? சந்திரனுக்கு. சந்திரனுக்கு 27 பொண்டாட்டி. 27 பொண்டாட்டி. 27 நட்சத்திரம் தான் சந்திரனோட பொண்டாட்டி. சோ அதனால நீங்க சந்திரனா இல்ல யாரு? சந்திரன் நட்சத்திரம் சொல்லுங்க. 27 நட்சத்திரம் அது நீங்க பாட்டு பச்சு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாமலா இருக்காது. 20 நட்சத்திரம் என்ன பேர் சொல்லுங்க. சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாமலா இருக்காது. சொல்லுங்க. சதயம், அவிட்டம், கேட்டை, ரேவதி, கித்திகை. யாரு அவங்க ரேவதி? நீங்க தான். 5 மட்டும் சொல்றீங்க. அதான் அவர் தான் 5 சொன்னார். 10 சொல்லுங்க. 10 நல்லா இருக்கும். அவங்க சொல்லுங்க. ஒருத்தர் நட்சத்திரம் சொல்லு, நேரம் சொல்லு, காலம் சொல்லு. அவங்க நட்சத்திரம் நம்ம சொல்ல முடியாது. இருக்கும். சந்திரனுக்கு 27 பொண்டாட்டி. மனைவி 27 எப்படி 27 கல்யாணம் நீ சமாளிச்சுக்கிறாரு அவரு? என்ன கதை யாரும் சொல்லி ஏமாந்தோம்ல. போயிட்டு நான் போயிட்டு வரேன். நீங்க தான் போகணும். இவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்கங்க. ஓம் நமச்சிவாய. என்ன சமயம் இன்னைக்கு வந்து தெரியல படுத்துட்டு வரீங்க? நடுச்சாம தெரிஞ்சுக்கிறாளாச்சு. அன்னதானம் செஞ்சுக்கிங்க. குடும்பம் எல்லாம் செல்வ செருப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா ஓகோன்னு இருக்கணும். அண்ணாமலை மனசார வேண்டிக்கிறேன். நீங்கள் சந்தோஷமா இருங்க. ஓம் நமசிவாயம். நல்லா இருங்க. யூடியூப் பார்த்துக்கவங்களுக்கு ஓம் சாமி செல்வ செருப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா ஓகோன்னு இருங்க. ஓம் நமசிவாயம். ஓம் நமச்சிவாய். சந்தோஷ் சாமி. முள்ளுல ஏன் வெட்டி போட்டுருக்காங்க? சாமி இது ஐவேஸ் தான் வந்தாங்க. அதை க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி எடுத்து ஓரமாக போடல. மக்கள் நடக்கிறாங்க. அவங்க எடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து என்ன அடுத்து அவங்க வெட்டத்தோட சரி. வாடுறது வேற. வேற மாநகராட்சிக்காக என்ன சொல்றீங்க? அதாவது இது ஒரு கதை ஒண்ணு இருக்குன்னு சொன்ன பாருங்க. பள்ளம் நோன்றவன் வருவா. ஒருத்தர் மரம் செடி நடுறவர், ஒருத்தர் பள்ளம் நோன்றவர், ஒருத்தர் அதுக்கு தண்ணி ஊத்துறவர், ஒருத்தர் அப்படின்ற ஒரு கதை ஒண்ணு சொன்னேன் நானு. அதுல வந்து பள்ளம் நோன்றவர் வந்து வரமாட்டாரு. அது காமெடியா இருக்கும் அந்த கதை. ஏற்கனவே சொன்னேன் நானு. கொஞ்சம் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆமா அது ஏன் கடை. பள்ளம் நோன்றவர் வரல. நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தண்ணி ஊத்துற ஊத்திட்டு போயிடுவேன். சரி சாமி வர சாமி. சுசிலா ఎక్కడ పోతావు? ఎక్కడ అన్నం. ఓం నమఃశివాయ. ఎక్కడ పోయాను? పాట పాడమని చెప్తున్నా. పాట అంటే రైమ్స్ ఇంటికి పోతాను. ఒకటి ఒకటే చాలు చాలు. ఓం నమఃశివాయ. ஏமா கூப்பிட்டு தரீங்க. தமிழ் தான் நான் படித்தேன். தெலுங்கு నేను చెట్టియార్. తెలుగు చెట్టియార్. తెలుగు మాట్లాడతాను కదా. உங்க கூட பேசுறல கத்துக்கினேன். తెలుగు పాట అన్ని పాడతాను. రైమ్స్ అన్ని పాడతాను. పోయం రైమ్స్ కొంచెం కొంచెం రెండే ఇదిదా. అది రెండుదా
సరే. ఎక్కువ కూడా పాడతాను, సరే. నాకు తెలీదు, సరే. తెలియకుండా పాడతాను. சரி சரி வஸ்தானவா ரெண்டு ஓ சரி 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 சாப்பிடுங்க சாப்பிடுங்க இந்த நமச்சிவாய ஒன்றுடா ஓம் நமச்சிவாய். ஓ நாதஸ் என்ன பண்ற? சும்மா உட்காந்துக்கிறியா? எங்கன்னா அங்க மட்டும் நீ வேலை செஞ்சு நின்றேன்னா எல்லா இடத்துலயும் சும்மா தான் உட்காந்துருந்த. ஓ கொரோனா ஊசி போட்டுற போறேன். எத்தனை வேணும்? 2. ஓம் நமச்சிவாய். எத்தனைங்க? 2. ஓம் நமச்சிவாய். 2 கொடு. ஓம் நமச்சிவாய். எத்தனை வேணும் தாத்தா? 2 நமச்சிவாய். ஒரு ஓம் நமச்சிவாய நமக. தாத்தாவா அவ்வளோதான். இங்கே வந்துட்டுன்னு வச்சுக்கா பிரச்சனையே இல்லை, நான் மாட்டு கொடுத்துட்டு போயிடுவேன். ஓம் நமச்சி. அங்கே இருந்தேன்னா எல்லாரும் சாப்பிட்டவங்களே வாங்குறேன். உனக்கே தெரியும், நல்லா தெரியுமா தெரியாதா? ஓம் நமச்சிவாய. மோர் குழம்பு எக்ஸ்ட்ரா இருக்கா? ஒரு சாப்பாடு கொடு. புதினா சாதம். போயிட்டாமா சாமியாருக்கு போயிட்டாமா. தண்ணி ஒன்று கொடுத்துறேன். எத்தனைங்க? 2. பார்த்து பெயிண்ட் டெஸ்ட் போய்க்கிறாங்க. காலில் ஒட்டிச்சு பாருங்க, என் காலிலே ஒட்டிச்சு பாருங்க. இல்லை மழை வந்துச்சுல்ல, அதில் ஊறி இருக்கும். பெயிண்ட் எல்லாம் அடிக்கணும். இந்த பாருங்க, ஊர்ன பெயிண்டா காலில் ஒட்டுது. அடிச்சு தானே வேலை அடிச்சாங்க. இந்த பாருங்க ஒட்டிங்குது பாருங்க. என்னடா அதுன்னு பாக்குறேன். ஊர்ன பெயிண்ட் போய் எப்படி ஒட்டும்? இப்பதான் அடிச்சு போய்க்கிறாங்க. 2 ஒயிட்டு ஒரு பெயிண்ட் அடிச்சுக்கிறாங்க. சாமி அங்கேயே இருக்க வேண்டியதானே? வாங்கி தராங்க. ஏன் அப்படி தண்ணியில் வர என்ன இதை கொட்டுது? பெயிண்ட் இப்போ தான் அடிச்சுக்கிறாங்க. அதுதான் ஒரு நாள் இவரு சொல்லிக்கிட்டு இருந்தார் ஐயா. எத்தனை? 1. மறுக்கா அடிச்சாக்கா ஒரு வாட்டி அடிச்சு அங்கே இல்லை வரேன் சாமி. அவரு ஒரு நிமிஷம் கொடுத்து சார். அது பக்கத்தில் 4 இருந்தாங்க. கிரிவல பாதையை டெய்லியும் பெயிண்ட் அடிச்சு புதுசா வச்சுக்கிறாங்களாம். புரியுதா? உங்களுக்கு 1 2 ஐயா 2 கொடு சாமி. நமச்சிவாய. நமச்சிவாய. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். பெற்று விட்டாயா? 1 போதும். பெற்று விட்டாயா இல்லையா? என்ன பெற்று காலகாமி கால தூக்காயா? ஒட்டிக்கிச்சா? அது ஓட்டன்னா ஓட்ட நான் சொல்றதுக்குள்ள நீ மாட்டு வேகமா வந்து நின்றுனா எப்படி? வேண்டாம். ஊருக்கா வேண்டாம். இந்தா நீங்க ஒட்டிக்கே வந்திருக்கீங்க. அதான் நான் சொல்றதுக்குள்ள டப்புன்னு வந்து ஒட்டிக்கின்னு யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் நில்லையா அப்படின்னு சொல்றதுல வந்துடுவேன். நமச்சிவாய் தாத்தா. ஒட்டும் பெயிண்ட் ஒட்டும். அது பாரு வேட்டிலாம் ஒட்டிக்கு போகுது. தூரவா ஒட்டிக்கிச்சு ஆல்ரெடி. ஒட்டினா ஒட்டிட்டு போதா? அப்பப்போ அங்கே இன்னும் காயாம இருக்குது. அங்கே போய் கொஞ்சம் பெறல. உடம்பு கொஞ்சம் அடி அங்கே இன்னும் காயாம இருக்குது. அங்கே போய் ஒரு வாட்டி பெறல. ஒட்டினா ஒட்டிக்கு போகுது. நீ தானே சொன்ன? நம்ம நாம ஒன்று 2 ஓம் நமச்சிவாய. 2 கூட ஒரு ஓம் நமச்சிவாய. அந்த கையை நீ சாப்பிட்ற கையை என்ன ஒட்டிது பாரு. எங்க வருது? இந்த பாரு
பார்த்து சாப்பா இன்னும் மூக்கெல்லாம் அடிபட்டுக்குதா? பலத்த காயமா இருக்குது. ஆமா தாத்தா, ரத்தம் வருது. தொடை டக்குன்னு தொடை. இதுவே வேணப்பா தேங்குங்க மக்கமாவே என் பையன் 43 வயசு. 43 தான் வயசு ஆகுது. அவங்க பையனுக்கு அவங்க பையனை திட்டுறாரு இப்ப. ஓ பெரியவரே வாங்க. வணக்கம் தாத்தா, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கு. என்ன வேணும்? இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை காலையிலேயே நாங்க சாமி கும்பிட்டுட்டோம். ஓம் நமோ நாராயணாய கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. காலையிலேயே 2 வீடு 3 வீடு பிச்சை எடுத்துன்னு வந்து அதை சாப்பிட்டு சாமி கும்பிட்டாச்சு. ஒன்றுக்கு மேலே சாப்பிடுங்க. நான் கேட்ட கேள்வி யாரும் பதிலும் சொல்ல மாட்டீங்க. எதனா கேள்வி கேட்கலாம், நீங்க எல்லாம் சிவனடியார் சாதுக்கள் அப்படி இப்படி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னு பாவம் எந்தெந்த ஊர்ல இருந்தோ வந்து சொல்ற மாதிரி இல்ல. நீங்களா பேசினாதான் இருக்கணும். விஷயம் தெரிஞ்சா கூட ஒன்றும் சொல்ற மாதிரி இல்ல. ஏன் தேசம் அப்படி இருக்கு. இப்போ இன்னைக்கு கால ஓத்தரனா அப்படி இருக்கு. எனக்கு இந்த ஒரு அங்க வேஸ்ட் கொடுத்தீங்க, இங்க வேஸ்ட் இல்ல. இங்க வேஸ்ட் கொடுத்தீங்க, அங்க வேஸ்ட் இல்ல. என்ன பண்றது? காலங்கள் அப்படி இருக்கு. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. வேஷ்டி நான் கொடுக்கவே இல்லையே. நீ யார் கொடுத்தது? யாருன்னே தெரியல. வேஷ்டியை நான் கொடுக்கறது இல்லையே. இதுக்காக மூச்சு பிடிச்சிருமா நேரம் பேசுறீங்க? என்னடா அது வேஷ்டி குத்தன்றாங்களேன்னு யோசனை. ஐயா நாராயண கோபாலா கோவிந்தா, எதுக்கு 2 வீட்டுல 3 வீட்டுல போய் தர்மம் எடுத்துட்டு வந்து அதை வந்து சக்கரை பொங்கலா செய்யறாங்க? யாரா தெரிஞ்சவங்க சொல்லுங்களா? எனக்கு தெரியாது. ஆமா, இவரை காமிச்சிட்டு நீங்க போயிடுங்க, அவரை காமிச்சிட்டு அவரு போயிட்டா, இவரை காமிச்சிட்டு அவரு போயிட்டா. ஒரு பெரிய மனுஷங்களாச்சு, இத்தனை வருஷமா சாமி கும்பிட்டுருப்பீங்களே, காவி கட்டிருக்கிறீங்களே, சாமியாருங்களே, உங்களை கேள்வி கேட்டா சொல்ல மாட்டேன்றீங்களே. நைனா வேட்டி கொடுக்கலாமா? சத்தம் போட்டல வாங்க. நாராயண கோபாலா போடுறோம்ல, அதுக்கு முன்னாடி போயிட்டு நம்ம வீட்டு பிள்ளைங்களை போயிட்டு ஒரு 2-3 வீட்டில் போயிட்டு தர்மம் ஏற்றுனுவான்னு சொல்றாங்க தெரியுமா? வீட்டு வாசல்ல போயிட்டு நாராயண கோபாலா கோவிந்தான்னு குழந்தைங்க போய் கேட்டா அவங்க அரிசி போடுவாங்க, இல்லை காசு போடுவாங்க. எதனால புண்ணியம் சேரணும். புண்ணியம் சேர்த்துக்கோசரம் அவங்க தர்மத்தை போடுறாங்க. இல்லைன்னா யாரும் போடுறதில்ல. கர்மத்தை சம்பாதிக்கிறதுல புண்ணியத்தை சம்பாதிக்கிறாங்க. புண்ணியம் சம்பாதிக்கிற வருஷம் தான் 4 பேர் ஒரு தர்மம் கொடுக்குறான். இல்லைன்னா அவனால முடியலன்னா கர்மத்தை சமாளிக்கணும்னா அவனால் ஒன்றும் முடியாது. இருந்தாலும் எல்லாம் ஒரு 10 கோடி இந்த கூட ஹாஸ்பிட்டலுக்கு தான் போட்டு தரலண்ணா. அதே ₹1 நீ ஒரு 10 பேர் கொடு, ஒரு 10 பேர் கொடுத்தானா வேறு ரொம்ப சாப்பிட்டேன். நீ என்னப்பா நல்லா ஒரு நாள் எடுத்து வந்துடுறப்பா, வேறு ரொம்ப சாப்பிடுங்க, இன்னைக்கு அந்த ஆள் வரவே இல்லைப்பா, இப்படி நினைப்பான். இதுதான் ஒரு தர்மம். நம்ம வீட்டு பிள்ளைங்களை அனுப்பிச்சு அங்கங்க போய் கேட்க சொல்றேன், அது எதுக்கு? ஆமாம் சாமி, அதான் வந்து சிவனே வந்து ஒரு திட்டம் எடுத்தது. அந்தமாரி இருக்கிற நம்ம திருவோடு எடுத்தால் தான் நம்மளுக்கு தர்மம் கொடுக்குறவங்க கொடுப்பாங்க. சரி, அவங்களுக்கு புண்ணியம் அது. சரி சரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். நான் உங்க எல்லார்கிட்டையும் கேட்டேன். நம்ம தெரிஞ்சதை நம்ம சொல்லியாச்சு. எனக்கு நான் உங்க எல்லார்கிட்டையும் கேட்டேன். சரி, அதில் எது கரெக்டாகுதோ அதை நான் தெரிஞ்சுக்கலான்னு இன்னைக்கு. சொல்லுங்க. சரி, ஓகே. தாத்தா நீ என்ன தாத்தா சொல்ற? நாமம் பெருசா போட்டுனுக்கிற, சொல்லு தாத்தா. நாம பெருசாக போட்டுருக்கிறேன். நீ சொல்லுங்க. இந்த குருஜின்னு ஒருத்தர் இருப்பார், எங்க போனாரு? குருஜியா போட்டாரா? நைனா ஏன் நைனா இந்த சனிக்கிழமை தழுவு போடுறப்ப போயிட்டு தர்மம் எடுக்க போறாங்க? ஏன் பல விதமாக சொல்கிறாங்க. எனக்கு அதுதான் தெரியும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்? எனக்கு தெரிஞ்ச விஷயம், தர்மம் பண்ணுறது ரொம்ப நல்லது. என்ன கேட்டேன், நீங்கள்லாம் தர்மம் பண்ணுறதுனால அண்ணாமலையார்கிட்ட நாங்கள்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமச்சிவாய. சரி சாப்பிடுங்க. பிரியாவா? சாப்பாடு தான். நம்ம டேய் அந்த பக்கம் யார் வந்தாலும் எதையும் கொடுக்காதடா, ஜன்னலை சாத்துறா. நமச்சிவாய தாத்தா. தாத்தா புரட்டாசி மாசம் பெருமாளுக்கு ஏன் உகந்த நாள்? அப்பா, வானத்திலையும் இந்த பூமியில் இருக்கிற
அப்பா நீ சொல்ல அவருக்கு எனக்கு தெரியாது. வானத்தில் இருக்கிறாரு, சரி புதினா சாதம் ஒன்று போடுறேன். பூமியில் இருக்கிறாரு, அவரை கேளு, எனக்கு என்ன புதினா தெரியும்? சாதம் கொடு. பூமியில சும்மா நீங்களாம் ஒரு மிகப்பெரிய அறிஞர் வந்திருக்கிறார், உங்ககிட்ட எல்லாம் கேட்டு என்னுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன் நான். போங்க. சரியா? என்ன ஆளை விடு, இந்த பார், ஆளை விடு, இங்க பார், ஆளை விடு, இப்ப நீங்க வரலன்னு வச்சுக்க, ஆளை விடுன்னு. ஆளை விடா. குருஜி நீ ஒரு மிகப்பெரிய சாமியார்னு ஊர்ல சொல்லி நிக்கிறாங்க. நீதான் சொல்லி ருத்ராஜ் இங்க வாங்க, கிட்ட வா. நான் சொல்லிக்கலையே, நான் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. சாமியாரன்ட்டு. சரி, புரட்டாசி மாசத்துல பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாள்னு ஏன் வந்து சனிக்கிழமை வந்து வாழை இலையில படையெல்லாம் போட்டு அன்னைக்கு அந்த மாசம் பூரா விரதம் இருந்து அந்த சனிக்கிழமையில எந்த அசைவம் சாப்பிடாம எந்த தப்பு தண்டா போகாம பெருமாளை வந்து கும்பிடுறாங்க? புரட்டாசி மாசம் எது ஸ்பெஷல்? எந்த மாசம் பெஸ்ட், எந்த வாரம் பெஸ்ட்ல? புரட்டாசி மாசத்துல எதுக்கு பெருமாளை கும்பிடுறாங்க? சிம்பிளா உனக்கு புரியுற மாதிரி கேட்டமா, எதுக்கு சனிக்கிழமைனா பெருமாளை கும்பிடுறாங்க அதுவும் புரட்டாசி மாசத்துல? அந்த காலத்துல போட்டுக்கிறாங்க சாமி கும்பிட்டு புரட்டாசி மாசத்துல நாமம் போட்டு. அது ஏன்? ஏன்னா எனக்கு என்ன பெருமாள் கோயந்த நாள். பெருமாள் குழந்த நாளா? குழந்த நாள் பெருமாள் இதுக்கு மேல என் வாயில வராது. பெருமாளே இப்ப பெருமாளே இறங்கி வந்துடு, சொல்லு எதுக்காக கும்பிடுறாங்க? அவருக்கு நாள் ஓய்ந்த நாள் சாமி, புரட்டாசி மாசம் உயர்ந்த நாளா? மற்ற மாசத்துல பெருமாளை கும்பிட மாட்டீங்க நீங்க. மற்ற மாசத்துல பெருமாள் எதிரிலே வந்தாலும் கும்பிட மாட்டீங்களா? போக வேண்டாம் வர வேண்டாம், இந்த மாசம் தான் அவருக்கு நல்ல பொந்த நாள் மாதிரி. பொந்த நாள் மாதிரியா? சரி ஒரு சாப்பாடு கொடுறப்ப நான் ஓடுறேன், எனக்கு நீங்க எல்லாம் பேச்சு சமாளிக்க முடியாது. சரி என்ன நான் பேச விரும்பல. பாரு குருஜி பெரிய பில்டப்பா அப்படியே பயங்கரமா நினைச்சுக்கிறாங்க. அவர்கிட்ட போயிட்டு நம்ம கேட்கலாம், ஒரு அம்மா கூட நீ உட்காந்துச்சு பாரு, சாமி நீங்க எதனா பேசுவீங்க நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒன்று நினைச்சுக்கிறாங்க. சொல்லு. எனக்கு என்ன தெரியாதுண்ணா, முட்டாளு வாங்கிக்க சாமி, அவ்வளோ முட்டாளு நான், ரொம்ப முட்டாள். அது உங்ககிட்ட தான் வாயாடுறேன். சொல்ல மாட்டியா? கொடுறானே நாடு. ஆனா நானும் இன்னைக்கு பூரா விட மாட்டேன் மாமா. இன்னைக்கு மொத்த கிரிவலை பத்தி நம்ம கேட்கறோம். யாரு கரெக்டா சொல்றாங்களோ அவங்களுக்கு 2 வாட்டர் பாட்டில் ஒரு ஊறுகாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். ஐயோ சரி வேற பிரேஸ் பின் என்ன ஆடி கார் கொடுப்பாங்களா உங்களுக்கு? ஒரு பெருமாளுக்கு ஏன் சாமி கும்பிடுறாங்கன்னு சொல்ல தெரியல உனக்கு, ஸ்பெஷல் வேற கேக்குதா? போ. அடுத்த ஸ்டாப்பிங் பார், நீ நோவூர்ல வச்சுக்க, வண்டி முன்னாடி போய் ரிவர்ஸ்ல இழுத்து சர்ரு பிரேக் போடுவேன், நீயே விந்துருவ. என்ன கொடுக்க சொல்ற நீ? போன் பண்ணி சொல்லிடுவேன். நீ யாருக்கு வேணாலும் போன் பண்ணி சொல்லு, நோர்த்துற. என்ன அது பெசலுக்குதா? என்ன மாமா குடு நீங்க வா, தேதி கிச்சுக்கிறாருன்னு பாப்பா. உட்கார் தேதி கிச்சுக்கிறாரு பாப்பா. உட்கார், அப்படியே வண்டியில உட்கார். வா மாமா, தேதி கிச்சுக்கிறாரு பாப்பா. இன்னைக்கு ஒரு தேதி கிக்கலாம் இன்னைக்கு இதை பாரு. இல்ல தேதி கீச்சுக்கிறாரான வேவு பார்க்க வந்து பரவாயில்ல கீச்சுக்கிறாருப்பா. அதனாலதான் தைரியமாக இல்ல அப்பயே இறங்கி ஓட்டு இருப்பாரு. நூறு அப்பாலிக்கா போ, டைம் ஆகுது. என்ன போய் துண்ணு, டைம் ஆகுது பாரு, போ. சரி, புரட்டாசி மாசத்துல இங்க வாயா, அப்படியே போயிடு. யாரோ பேர் கொடுத்தே யாரா? என்னதுமா? அம்மா இங்க வாங்க.
அவங்களுக்கு என்ன ஏதுன்னே தெரியாது. சொல்றது புரிஞ்சுக்கங்க. அவங்க கிட்ட போய் பணம் கொடுன்னா அவங்க நீங்க பார்த்துருப்பீங்க வீடியோ, அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்கள போயிட்டு பணம் கொடுன்னா அவங்களுக்கு என்ன ஏதுன்னே புரியல. சொல்றது புரிஞ்சுக்குங்க சரிங்களா? அவங்கள போய் தொந்தரவு பண்ணாதீங்க. சாப்பாடு ஒரு செட்டு கொடு. நீங்க எங்க இருந்துமா வரீங்க? கும்பகோணம். ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. சாப்பிடுங்கம்மா. நமச்சிவாய். இந்தாங்கம்மா. நமச்சிவாய். அவங்க பிள்ளைக்கு பர்த்டேன்னு சாப்பாடு அன்னதானம் போட்டாங்க. அதில் வந்து அண்ணாமலையார் வந்து டெய்லி 10 பேருக்கு பட்டவங்க 50 பேர் 100 பேர் 500 பேர் அப்படின்னு அன்னதானம் போட்டாங்க. அந்த பலன் வந்து நம்மளும் நம்ம கையில் உள்ளதை அவங்க கொடுத்தாக்கா இல்லை அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தொந்தரவு பண்ண தேவையில்லை. நீங்கள் சாப்பிடுங்க. 1 டே ஃபுட் சர்வீஸ் படம் வீட்டில் மாட்டி வைங்க. நமச்சிவாய். போயிட்டு வாங்க சாப்பிடுங்க. போயிட்டு வாங்கம்மா. மாமா அந்த இது கூட. நமச்சிவாய தாத்தா. நான் சொன்னல தாத்தாக்கு தெரியும்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். தாத்தா புரட்டாசி மாசம் என்ன பெருமாளை ஏன் ரொம்ப விரும்பி கும்பிடுறாங்க புரட்டாசி மாசத்துல? புரட்டாசி மாசம் மார்கழி மாசம். அதான் ஏன் 2 மாசம். அதான் ஏன் நீங்க சொல்லுங்க சாமி. தாத்தா அங்க இருந்து சொல்லு வர எல்லா சாமியார்கிட்டையும் எங்க திருச்செந்தூர் தாத்தா இருக்கிறாரு, அவர் சொல்லுவாருன்னு சொல்லு தாத்தா. ஏன் கும்பிடுறாங்க? எதுக்கு சனிக்கிழமை அந்த 2 நாள் அவருக்கு தான் ரொம்ப விசேஷம். 2 மாசமும் சரி தாத்தா. இந்த புரட்டாசி மாசத்துல மட்டும் கறி சாப்பிடக்கூடாது, சுத்தபத்தமா இருக்கணும். சனிக்கிழமை வந்து 5 சனிக்கிழமையா இருந்தாலும் சரி, எத்தனை சனிக்கிழமை இருந்தாலும் சரி விரதம் இருந்து படைச்சு சாப்பிடணும். ஒரு வீட்லயும் போயிட்டு தர்மம் எடுத்துட்டு வந்து அது சக்கரை பொங்கல் ஆக்கி இல்ல சாப்பாட்டுலயோ அந்த அரிசியை போட்டு ஆக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே. ஏன் அதுல அர்த்தம் இல்லாம சொல்ல முடியாது. அதான் அது என்ன அர்த்தம் சாமி? ஏன் சாமி நீங்க என்னோட 3 தலைமுறை முன்னோர்கள், நீங்க சொல்லுவீங்கன்னு பார்த்தா என்ன சாமி இப்படி பண்றீங்க? டாப்புக்கு போயிட்டு சாப்பிடுறீங்க. 2 தலைமுறை முன்னோரா? தாத்தா தாத்தா நீங்க சொல்றீங்களா? நீங்க சொல்றீங்களா? அது சொல்லியிருக்காங்க. 2-3 வகையாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கே உங்க முன்னோர்கள் தான் சொல்லிக்கிறாங்க. நமக்கு என்ன இதுதான் நம்ம முன்னோர்கள் சொன்னது தானே. பெரியவங்க சொல்றதை வச்சு கேட்டு சொன்னாங்க. சனிக்கிழமை ஆனா சாமி கும்பிடணும். புரட்டாசி மாசத்துல சுத்தபத்தமா இருக்கணும். சனிக்கிழமை ஆனா பெருமாளுக்கு படைக்கணும், சாமி கும்பிடணும். அவ்வளவுதான். அதான் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்றோம். எங்க அப்பா கூட காலைல இந்த கேள்வி கேட்டான். சாமி கும்பிடணும் தான். அது என்ன நீ வேற கேள்வி கேட்கறேன்னாரு. சரி வீட்லயே ஆரம்பிச்சது இங்க ஆரம்பிச்சது. வீட்லயே எங்க தாத்தாவையும் கேட்டேன். நீங்க அங்கே ஆரம்பிச்சிட்டீங்க. எங்க தாத்தாவையும் கேட்டேன். அது கும்பிடுவாங்கப்பா. தெரியல. அதான் உங்களை எல்லாம் கேட்டுன்னு வரல. யாரும் அது சரிப்பட்டு வர மாட்டாங்க. சரிப்பட்டு வர மாட்டாங்களா? சரிப்பட்டு வருவாங்க. கிரிவல பாதையில கண்டுபிடிக்கிற இருங்க. டெய்லியும் தான் எடுத்துன்னு வரோம். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. எல்லாரும் நல்லா இருக்கணும். புரட்டாசி மாசத்துல பெருமாளை ஏன் 5 சனிக்கிழமையும் வந்து மற்ற நாள்லாம் பெருமாளை வந்து அந்த அளவுக்கு கும்பிட்றது கம்மி தான். ஆனால் புரட்டாசி மாசத்துல மட்டும் எதுக்கு அவ்வளோ இதுவாகி வேண்டி விரும்பி கும்பிட்றாங்க? சனிக்கிழமைனா எதுக்கு வந்து சுத்தமாக விரதம் இருந்து படையல் போட்டு சாமி கும்பிட்றாங்க? தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ஏன் சொல்லுங்க. அதான் எனக்கும் தெரியல. நாளைக்கு சொல்கிறேன். நாளைக்கு சொல்கிறீங்க? நாளைக்கு சொல்கிறேன். சரி. கோயிலுக்கு போய் வந்து கும்பிடுவாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஏன் கும்பிட்றாங்க? சாமி மேல பக்தியா சாமி மேல புரட்டாசி மாசம் ஓகே தாத்தா. மற்ற நாள்ல சாமி மேல பக்தி இல்லையா? இருக்கிறாங்க. இந்த பார்
சொல்லு. உனக்கு ஒரு 85 வயசு ஆகுமா? 85 வயசு முன்னோருக்கே தெரியாத இந்த விஷயம் பாத்துங்க. ஏன் கும்பிடுறோன்னே தெரியாம நம்ம கும்பிட்டுனுக்கிறோம் இல்ல. எல்லாமே நம்ம சொல்றோம், சாமி கும்பிடுறோம், போறோம் வரோம். இது எல்லாமே யாரோ ஒருத்தர் சொல்றதால தான் நம்ம பண்றோன்றது மட்டும் தப்பு தானே. நமக்கு தெரிஞ்சு நம்ம பண்றோன்றது அது யாருக்குமே புரிய மாட்டேங்குது இல்ல. நமக்கு தெரிஞ்சு பண்ணணும். ஓம் நமச்சிவாய. கிருஷ்ணர் கோயில் பக்கத்துல இருக்கிற தாத்தாட்ட கேட்டா கரெக்டா சொல்லுவார். ஆமா தாத்தா, புரட்டாசி மாசத்துல புரட்டாசி எந்த கேள்வி 2 சாப்பாடு குடுறான்றி. புரட்டாசி மாசம் இருக்குல்ல தாத்தா, அது இருந்தா அது இந்த கேள்வியே கேட்கல. அந்த காலத்துல நீங்க சொல்ற வழிமுறை இல்ல தாத்தா, புரட்டாசி மாசத்துல ஏன் பெருமாளை ஸ்பெஷலா கும்பிடுறோம்? விடுதி நாள்ல கும்பிடக்கூடாதா? அதுதான் தாத்தா நான் கேட்கறேன். ஏன் இதெல்லாம் கணக்கு கிடையாதுங்க. இந்த ஊர் விஷயமே வேற. இல்ல தாத்தா, காசு கொடுத்தா 30 ரூபா கொடுத்தா 50 ரூபா கொடுத்தா உள்ள டைரக்டா நேரா போலாம். இல்ல தூரம் நின்று தான் கும்பிடணும். அது எல்லாருக்குமே தெரியும் தாத்தா. புரட்டாசி நான் தெரியாத விஷயத்தை நான் கேட்டு மாசம் இது உகந்த நாள். அதை ஏன் அது ஏன்னு கிடையாது, உகந்த நாள், முக்கியமான நாள் அவங்களுக்கு. எதனா ஒரு கதைகள் இருக்கும்ல, எதனா ஒரு கதை கூட தேவையில்ல, எதனா ஒரு காரணம் இருக்கும்ல. காரணம் இருக்கு, அது எதோ சொல்லலாம். ஆனா இது உகந்த நாள் பொதுப்பட சொல்றது முக்கியமான நாள். அதனால புரட்டாசி மாதம் போறாம அது. இப்ப உங்க பையன் வந்து ஒரு ஸ்கூல் சின்ன பையன், ஏன்பா புரட்டாசி மாசத்துல கேட்பான். அது கேட்டான். நம்ம கேட்ட உடனே அவனுக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? அது கும்பிடா, அப்படிதான்டா கும்பிடணும் அப்படி சொல்லுவோம். உகந்த நாள்னு சொல்லிடுவோம். அவ்வளவுதான். உகந்த நாள்னா ஏன்? உகந்த நாள் விநாயகர் சதுர்த்தியா, டேய் விநாயகருக்கு பர்த்டே, அதனால விநாயகர் சதுர்த்தி. ஓகேவா? தீபாவளியா, டேய் நரகாசுரனை வந்து வதம் பண்ணதால தீபாவளி. பொங்கலா, டேய் இது வந்து நம்ம சூரியனுக்காக வந்து பொங்கல்னு ஒரு பண்டிகை. சூரியனுக்காக வருஷம் நம்ம வந்து இந்த சாகுபடி நெல் விவசாயிங்க இது பண்றாங்கல்ல, அது வந்து அந்த சூரியனுடைய நன்றி செலுத்துறதுக்காக பொங்கல் கொண்டாடுறாங்க. மாட்டு பொங்கலா, மாட்டுக்கு நன்றி சொல்றதுக்காக. நீங்க சொல்றது அதுதான் தாத்தா. அதுதான் சொல்றது, பொதுப்படையா சொல்றது. நான் திருப்பதியில கூட இருக்கேன். அங்க கூட என்ன சொல்றான், இந்த பண்டிகை என்ன சொல்றாரு, இது உகந்த நாள்ரா அப்படின்றோம். திருப்பதியிலே தான் சொல்றாங்களா? திருப்பதியில நானே எப்படி தெரியும்? செய்யற கர்மாவும் அனுப்பிச்சு போறோம் தாத்தா. என்ன உண்மையாலுமே யாருன்னா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு ஆர்வத்துல கேட்டுக்கிறேன் தாத்தா. நீ கேட்கறது சரி. இன்னும் தெரியுமா? புரட்டாசி மாசம் ஏன் சாமி கும்பிடுறோம் பெருமாளை? எனக்கு தெரியாது. சரி, சாப்பாடு வாங்கிக்கோ. எனக்கு பயமா இருக்கு. நீங்க சிரிக்க எனக்கு பயமா இருக்கு. இல்லை, நீங்க பாட்டு கேட்டு இருக்குது. உள்ள வரும்போது சிரிங்க சொன்னாங்கல்ல, அது போல ஒரு இது கலவை எத்தனை வைண்ணா? ஒன்றுக்கு வரும். ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்கிற, அழுவுற? அதுக்கு தான் பாட்டு கேட்குறேன். ஏன் என்ன ஃபீல்? சும்மா ஒன்றும் இல்லை சார். கண்ணெல்லாம் கலங்கி அழுவாதானேண்ணா? நேரத்தில் கண்ணில் தண்ணி ஊற்றிட்டேன். சரி போ. இன்னும் ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைச்சேன். இன்னைக்கு நீ சோகத்தில் இருக்கிற, இன்னும் நான் கேள்வி கேட்டு மேலும் சோகத்தில் போக எடுத்துறேன். ஒன்று 2 கலவை ஒன்று இந்த பொறிக்கடை மச்சிங்க தான் தெரியல எனக்கு. எதுண்ணா? ஓம் நமச்சிவாய. சாப்பிடுண்ணா. கீரை இல்லை, இன்னைக்கு மோர் குழம்பு, புதினா சாதம் சாப்பிடுங்க. நமச்சிவாய நமக. புரட்டாசி மாசத்துல ஸ்பெஷலா சனிக்கிழமை படையல் போட்டு ஏன் பெருமாளை வேண்டி விரும்பி கும்பிடுறாங்க? எதனா தெரியுமா உங்களுக்கு? தாடி கொஞ்சம் பெருசா வச்சுக்கிறீங்களே, கண்டிப்பா சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். இந்த பக்கம் தெரியும் சரியாது. உங்களுக்கு தெரியுமா? நம்ம வீட்டிலலாம் வந்து புரட்டாசி மாதம் ஆனால் சாமி கும்பிடுறோம். அது ஏன் தெரியலங்க. இந்த குழந்தைங்க இந்த ஓடுமா புரட்டாசி மாதத்தில் ஏன் சாமி கும்பிடுறோம்? பெருமாளை மட்டுமே அதிகமாக கும்பிடுறோமே புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து. ஏன்? யாருக்காவது தெரிஞ்சால் பதில் சொல்லுங்கள், எனக்கு தெரியல. அதனால் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் கேட்குறேன். புரட்டாசி மாதத்தில் வந்து சாமி கும்பிட்றது வந்து நம்ம முன்னோர்களுக்கு செய்கிற ஒரு, அவங்க நல்ல மோட்சம் அடையணும் பிடிக்கணும்னு சொல்லி பெருமாள்கிட்ட வேண்டுவாங்களாம். சனிக்கிழமை படையல், சனிக்கிழமை வந்து படையல் போட்டு காக்காய் கொஞ்சம்
சாப்பாடு வச்சுட்டு சாப்பிடுவாங்க. 5 சனிக்கு அப்படி வந்து பண்ணுவாங்க. நம்ம முன்னோர்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு இதுதான் ஐடியா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். கண்டிப்பா இது ஓரளவுக்கு 50% நீங்க சொல்றது ரைட்டு. பெருமாளை ஏன் புரட்டாசி மாசத்துல சிவபெருமானை கும்பிட்டு காக்காய்க்கு சோறு வச்சா சாப்பிட மாட்டாரா? அது அப்போ இருந்து அந்த ஐதீகத்தில் கொண்டு அப்ப அந்த ஐதீகம்னு ஒன்று உருவாயிருக்கும்ல. பெருமாள் வந்து பெருமாளை கும்பிட்டுட்டு நம்ம காக்காய்க்கு சோறு வச்சா மோட்சம் அடைய நம்ம முன்னோர்கள். நான் கேட்கல கேள்வி, இது எனக்குள்ள கேட்கல கேள்வி, என்ன மாதிரி கேட்கறவங்களுக்கு ஆமா கேட்கற கேள்வி. இப்ப என்னன்னா சரி அப்ப நீங்க புரட்டாசி மாசத்துல விநாயகர் கூட தான் நம்ம வைக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. அதனால நான் கேட்கறேன். நான் நீங்க சொன்னது உண்மை. அதே மாதிரி புரட்டாசி மாசத்துல தட்பவெட்ப நிலை மாறும், அதனால அதை வந்து உடல் உஷ்ணம் அடையும். இப்ப ஏதாவது தட்பவெட்ப நிலைன்னா கொஞ்சம் வெயில் மழை கலந்து அடிக்கும், அப்படி இருக்கு வெயில். ஆமா நைட்ல அப்படின்னு தட்பவெட்ப நிலை மாறுன்றதுக்காக கொஞ்சம் உடல் உஷ்ணம் அடையுன்றதுக்காக இந்த மாமிசங்கள் அந்த காரசாரங்கள் இதெல்லாம் சாப்பிடாம படையல்ல வந்து என்னன்னா நம்ம அதில் அன்னைக்கு தான் படையல்ல வந்து ரசம் மோர் சாம்பார் அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு சத்தான பொருளை சாப்பிடுவோம். காய்கறி அதிகமாக சேர்த்து கீரை, முருங்கைக்கீரை அது ஒரு சத்து, வாழைக்காய், உருளைக்கிழங்கு, இது எல்லாமே தயிர் இது எல்லாமே சேர்த்து சாப்பிட்றதுல நம்ம உடம்பு வலுப்பெறும் அப்படின்றதுலாம் அது ஒரு இது. ஆனா இதுக்கு என்ன காரணம் பெருமாளை மட்டும் அப்படின்றது மட்டும் தெரியல. நானும் தேடினுக்கிறேன், வேற யாருன்னா சொல்றாங்களான்னு பார்ப்போம். நமச்சிவாய். நான் இல்ல தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஏன் கேட்டேன்னா தெரியணும், எனக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக கேட்டேன். சரிங்களா? உங்களுக்கு தெரியலையே நான் கேட்கல, எனக்கு தெரியணும்ன்றதுக்காக கேட்கிறேன். மகாலயபட்சம், அதாவது மகாலயபட்சம்னா நம்ம முன்னோர்களுக்கு இந்த 15 நாளும் நம்ம முன்னோர்களுக்கு நினைச்சு நம்ம விளக்கு ஏத்தி நம்ம வந்து முன்னோர்களை நினைச்சு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல ஒரு பிடி சாதத்தை வந்து காக்கைக்கு வச்சுட்டு, ஓகேங்களா? சில பேர் வந்து தர்ப்பணம் பணம் இருக்கிறவங்க போயிட்டு தர்ப்பணம் கொடுக்கலாம், இல்ல பக்கத்துலயே எதனா குளம் இருந்தா கூட போய் அந்த பண்ணலாம். ஸோ அதனால மகாலயபட்சம், மகாலய அமாவாசை வரைக்கும் மகாலயபட்சம் நம்ம முன்னோர்களுக்காக. அதெல்லாம் ஒரு அளவுக்கு நான் எனக்கு தெரிய வேண்டியது. புரட்டாசி மாசம் மட்டும் பெருமாளை வந்து எதுக்கு அவ்வளோ இதுவா அப்படி அது இதுதான் ஒரு நம்ம ஆழமான காரணம் இல்லாம நம்மளுடைய இதுல வந்து இந்த மாதிரி விஷயத்தை பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆழமான காரணம் இருக்கும். ஸோ அதனால இந்த ஆழமான காரணம் ஓரளவுக்கு எனக்கு தெரியும், சில பேருக்கு ரொம்ப முக்கியமா தெரியுமான்றதுக்காக கேட்டுங்க. கரெக்டுங்களா? சிம்பா வணக்கம் வணக்கம். சேகன் சேகன். ஓ அது அவர் ரெடியா நிக்குது, கை வாடா வாடா. அப்படியே புதுசா வச்சிருங்க, தூக்கி ஓரமா வச்சுக்கோ, அப்புறம் சாப்பிடுங்க. போடாதீங்க, அதே கட்ட ஓரமா வச்சுக்கிட்டு. ஓ அப்புறமா பொறுமையா போர் அடிக்கும் போது சாப்பிட்டு போட்டோம். போட்டி போட்டோம், பிக் போட் மீன் போட்டு சாப்பிட்டு. இது அங்க போய் அவன் லப்பருக்கு எடுத்து வச்சு கொடுத்து. ஓ சரி சரி சாப்பிடுங்க. தேங்க்யூ. போயிட்டு வாங்க. ஓ அங்கங்க எதுவுமே வச்சுதா? ஓஹோ. பாய்டா. டாட்டா காமி நாம கூட அப்படி சாப்பிட மாட்டோம். சொல்லுவோம் அழகா சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய். இப்ப காமிக்கிறேன். புரட்டாசி மாசம் எதுக்கு பெருமாளை கும்பிடுறாங்க படையல் போட்டு? என்ன காரணம்? பெருமாளை மட்டும் கும்பிட்றதுக்கு என்ன காரணம்? உண்மையுமே கேட்கிறேன். ஒரு புரட்டாசி மாசத்துல பெருமாளுக்கு சனிக்கிழமையில எதுக்கு கும்பிடுறாங்க? அவர் வழிபடணும்ன்றது ஐதீகம். யார் சொன்னது அந்த ஐதீகம்? ஏன் பெருமாளை மட்டும் தான் வழிபடணுமா? என் வயசான ஐயா நீங்க யாரும் சொல்ல மாட்டேன்றீங்க. சின்ன பையன் என்ன போய் சொல்றீங்களே? எனக்கு என்ன தெரியும்? உங்களுடைய வயசுல கால் வயசு தான், உங்களுடைய அனுபவத்துல கால் வயசு தான் என் வயசு. அது கவுச்சி சாப்பிடாம இருக்குது, கோசமா இருக்கலாம். ஏன்னா அந்த ஒரு மாசத்துக்கு
तुम्हारा नाम 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 क्या नाम नाम नहीं बोलो తెలుగులో என்ன పేరుకి என்ன சொல்லுங்க నీ పేరేమి ఏం విషయం చెప్పుతాను చెప్పమ్మి చెప్పు విషయం இருக்கும்மி அந்த ஏடுகுள்ளோட பேர் தான் ஏது அந்த கடைக்கார பேர் தான் அதுதான் तुम्हारा नाम బాలాజీ బాలాజీ కారు చూపండి కారు చూపండి பொட்டாசில எதுக்கு பெருமாளை மட்டும் வேண்டி விரும்பி நம்ம ஆளுங்க படையில போட்டு கும்பிடுறாரு இந்த கடைக்கார பையன் கடையில வாங்கி போயிட்டாங்க வேணா விடு வேஷ்டி குத்துட்டு போறாங்க காசுக்கு விற்கிறாங்க சரி சொல்லு तुम्हारा नेम పేరు ఏమి నై బోలు బాలాజీ నై బాలాజీ నువ్వు తెలుసా తెలుసును తెరలేదా కడంగారం చూడాలే బాలాజీ చెప్పండి సరే చెప్పు మీరు అడిగితే ఎదుగు సామి ఎదుగు సామి కుம்பிடுறாங்க దేవుడికి కடன் ఉంటే కలిసేనికి ముక్కుతాము అప్పు కలిసేనికి புரியல தமிழ்லே சொல்லு தமிழ் நை போலு தமிழ் நை போலு சாமி உங்களுக்கு குழப்பம் சாமி பரவாயில்ல நீங்க குழம்பா தேவையில்ல சொல்லுங்க எதுக்கு தெரியல சாமி புரட்டாசி மாசம் எதுக்கு கும்பிட்றாங்க கேட்டு சொல்றேன் சாமி பாலாஜி கேட்டு சொல்றேன் பாலாஜி கேட்டு சொல்றேன் பெருமாளை புரட்டாசி மாசத்துல முக்கியமா கும்பிட்றதுக்கு காரணம் என்ன அவர் மார்கழி மாதம் தூங்கி எந்திரிக்கிறது எழுதி போடுறானுங்க புரட்டாசி மாதம் இந்த பல்லாண்டு பாடி எழுதி போடுவாங்க மார்கழி வச்சோம் அதுதான் தூங்குறாங்க அச்சா வேற என்ன இப்போ கேட்குறீங்க இப்போ நான் கேட்ட கேள்விக்கு இது இல்லையே பதில் எனக்கு தெரியல சாமி தெரிஞ்சு நான் சொல்லி போயிட்டாங்க நாளையிலேருந்து உங்க பேர் பாலாஜி கிடையாது ஜி மட்டும்தான் வச்சுட்டு ஊர் பூரா பரவுது அப்புறம் என்ன பாலத்தை வச்சு ராவடி பண்றீங்க இவருக்கு தெரியாதான் ஆனா பெருமாள் பேர் மட்டும் வச்சு பாரு அவரு நீங்க வச்சுக்கோங்க வேண்டாம் திருப்பி எப்படி வச்சுக்க சாமி இல்ல பாலாஜி பேர் இவங்க வச்சுக்கிட்டோம் பாலசன் குடிச்சு திருப்பி வச்சுக்க சொல்றாரு இப்ப ஜீலாபா அது ஒன்றும் பெரிய வாயில் கிடையாது அப்புறம் சாமி ஏன் விசேஷம் சரி சொல்ல மாட்டீங்களா தெரிஞ்சு நான் ஏன் சொல்றேன் தெரியாது நான் கேட்டு சொல்றேன் யார பாலாஜி கேட்டு சொல்றேன் அந்த பாலாஜி கடைக்கார சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க இல்ல சாமி எனக்கு தெரியாதால தான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு கடைக்கார போய் புரட்டாசி மாதம் கடை வாங்கிட்டு போய் மேலே போய் உட்காந்துக்கிட்டான் நம்மளை கீழே உட்கார வச்சுக்கிட்டான் சரி ஊருகா ஒன்று கேட்டேன் எக்ஸ்ட்ரா நீ சொல்லாம ஊறுகாய் இருக்கிற ஊறுகாயும் புத்துட்டு போயிடு நாளைக்கு கேட்டேன் யாருக்கிட்ட நீ கிரிவல பாதையில் இருக்கிற 3000 சாமியார்கிட்ட கேட்டாலும் தெரியல தான் சொல்லுவாங்க ஏடுகொண்டு கேட்டு நான் சொல்றேன் புதினா மாமா இவரை கேட்டா கரெக்டா சொல்றாரு என்ன அவரு நம்ம கேக்குற கேள்வி புரியணும் அவரு கேட்டா சொல்லுவார் சீரியஸா சொல்லுவார் 2 புதினா கொடுறாங்க நான் ஒரு குர்ரா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பதில் சொல்றீங்களா இது எத்தனை சாப்பாடுங்க நான் கேள்வி கேட்கிறேன் சொல்றீங்களா பதில் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பதில் சொல்றீங்களா அது வாங்க அது என்னன்னு சொல்லுங்க நானு ஒரு கேள்வி உங்களை கேக்குறேன் பதில் சொல்றீங்களா கேள்வியே கேட்க ஆரம்பிக்கல அதுக்குள்ளேயே நான் திணறேனே நானு நீங்க உங்களை ஒரு நாள் இட்னு போய் தூக்கி குளத்துல போட்டுறேன் ஒரு கேள்வி கேட்கிறாராம் கேள்வி ஐயா புரட்டாசி கிடையாது போயிட்டாங்க ஒண்ணு போவீங்க புரட்டாசி மாசமா இது கோவிந்தாக்கு இலை வச்சு சாப்பாடு வச்சு ஏன் கும்பிடுறோம் இந்த மாசம் மட்டும் ஏன் கும்பிடுறோம் ஏன் புரட்டாசியில கும்பிடுறோம் பெருமாளை சாப்பாடு ஏன் எதுக்கு
படையல் போட்டு எதுக்கு வெள்ளிக்கிழமை பண்ணக்கூடாதா? சாப்பாடு காய்கறி சாம்பார் சம்மோ அப்புறம் ஸ்வீட் வீட்டில் செய்ய கடை வாங்கக்கூடாது. கடையில வாங்க கூடாது, வீட்லயே செய்யணும். ஓஹோ, கடை வாங்க கடையில வாங்க கூடாது, இல்லை வீட்டில் எல்லாமே வீட்டுல செய்யணும். பண்ணணும். ஒண்ணு குறாடே அதான் ஏன் அப்படிதான் அவங்க அழுக்க அதான் ஏன் பெருமாளுக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? பெருமாக்கு அப்படிதான் பிடிக்கும். வீட்டிலே படையப்படணும். ஐயா நீங்க வீட்லயே செஞ்சு படைங்க, தயவு செய்து தப்பி தவிர கூட கடையில வாங்கிடாதீங்க. பெருமாள் கோச்சிக்கிறாரோ இல்லையோ கங்காதரன் சாமி கோச்சிப்பார். சொல்லிட்டேன், வீட்லயே செஞ்சு படைப்பாங்க. தேதி கீச்சிருங்க ஓ கீங்க தேதி கிடைக்காது கிடைக்காது ஏன் கிடைக்காது. ஓ அங்க இருக்கிறவர் தான் கீக்கணுமா? நீங்க கீக்க மாட்டீங்களா? அந்த ஏரியா வேற இந்த ஏரியா. ஏன் தேதி கீக்க மாட்டீங்க? ஓ சரி, போய் சாப்பிடுங்க. தேதி கீச்சிட்டு போங்களா? நாளைக்கு கேக்குறீங்க. பெருமாளுக்கு ஏன் மோட்டரிங்க? முடிக்க அடிக்க காசு கொடுக்க மாட்டாங்க. முடிக்க அடிக்க பெருமாளுக்கு முடி ஏன் காணிக்கை? முடிக்க அடிக்க அந்த முடி வித்தாங்க வித்து ரொம்ப கஷ்டப்படுங்க. அதுக்கு இந்த அளவுக்கு சரி. அது உள்ள திருப்பதிக்கு தாத்தா பெருமாளுக்கு மொட்டை அடிக்கிறோன்னு மட்டும் வேண்டிக்கிறோமே, கேளு கேளு தாத்தா. காதை அறுத்துக்கிறேன், விரல் வெட்டிக்கிறேன் ஏன் வேண்டிக்க மாட்டோம்? ஏன் முடி வளர்ந்துரும், அந்த தைரியத்துல தானே பண்றீங்க. சரி போயிட்டு வாப்போ. தேதி கிச்சிட்டு வா. வாங்க சார் வாங்க சார். நமச்சிவாய. பொறுமையாக தான் வரணும், வண்டி இங்கே நிற்கும் கொஞ்ச நேரம். எதுக்கு அம்மா வேகமாக ஓடியாரீங்க? வாங்க சார். சாப்பிட்டீங்களா? நீங்க என்ன புரோட்டாசியா வீட்டில்? வீட்டில் புரோட்டாசியா? என்ன சார்? நெய் போட்டுக்கிறீங்க சாம்பார்ல? ஆமாம் ஆமாம், எப்பவுமே நெய் போடுவோம். செம்ம டேஸ்ட். சரிங்க சரிங்க சார், எப்பவுமே போடுவோம் சார் நெய். அதான் எதுவும் வெரைட்டி சாதத்துலையும் போடுவோம். எங்க டாக்டர் சொல்றாரு பில்ரோத் ஹாஸ்பிட்டல்ல, சார் நீங்க வாங்கினீங்க யாரும் தெரியாது, நீங்க வாங்கினீங்க சாப்பாடு வாங்கினால சார் வாசனையாக சார் நெய் போட்டுக்காங்க சார். சாம்பார் செமையா இருந்துச்சு சார் சாப்பாடு. சார் கிரிவலம் வந்து கண்டிப்பாக நான் வாங்கி போவேன் சார். பார்த்துறேன் மாட்டேன், நம்ம ஆளுங்க தான் பண்றாங்க, நல்லா இருக்கு சார் அப்படின்னு. சரி சரிங்க சார். என்ன சாம்பார் இன்னைக்குங்களா? மோர் குழம்பு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சார். இல்லை முடி வரீங்க பத்தியா பத்தியா இல்லையா பாப்பா? எனக்கு தான் தெரியல. ஊருக்கு போறியா? ஐயா ஓம் நமச்சிவாய். நமச்சிவாய். இன்னைக்கு அங்க குட்டி சாத்தான் உட்காந்து தலை சீவர மாதிரி சீவிங்கிற. குட்டி சாத்தான் படத்துல ஒரு படத்துல குட்டி சாத்தான் அப்படிதான் 2 காலையும் நீட்டி போட்டு தலை சீவோம். வாங்கிக்கங்க வாங்கிக்கங்க. எத்தனை சாப்பாடு வேணும்? தாத்தா ஏன் நானா ஏன் சாப்பிட முடியல? இப்படி தலை சீவிரியே. இங்க யாரா சாப்பிட்டாங்கன்னா முடி போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? யாருன்னா சாப்பிட்டாங்கன்னா முடி போச்சுன்னா
பூரி சாப்பிட்டியா? அது போடு. என்னடா? இந்த போடு சாப்பாடு. சொல்லியே லைன்ல வாங்க. அங்க லைன்ல வாங்கம்மா. அருணாச்சலம் பார்த்தே இல்லையா? வண்டி எங்க விட்டு வந்துக்கிறேன். என்ன எங்க ஏத்தி போற எல்லாத்தையும்? வில்லேஜில் கேட்குறவங்களுக்கு அடுப்புக்கு எவ்வளோன்னு கொடுப்பா? 200 300. ஓ வாங்க. ஏதோ நம்மளாட்டம் இல்லாத கேஸுன்னு காய வச்சு கூட்டணி மாட்டு தங்கி காசா பணக்காரனுக்கே தான் கொண்டு போய் கொட்டுற, நீ இல்லாத கேஸ் கொண்டு போய் கொட்டுற. இவரே இல்லாத கேஸ் மாதிரி தான் நடிப்பாரு இவரு. ஆமாம் நான் ஆள் தெரியுமா அவரு? வீட்டில் வெளிநாடு போயிட்டு சம்பாதிச்சு வந்து வட்டி கொடுத்துருக்கு. ஆமாம் ஆமாம். பாட்டி போயிட்டு வரட்டுமா? கண்ணாடி எங்க போட்டுக்கிறியா? நான் தலை குளிச்சியா நீங்க? அப்படியே தலை வரணும் உட்காந்துக்கிறேன். பக்கத்துல சாப்பிடுறாங்க, தலை வராத. இப்ப மேல பின்னால சாப்பிடுறாங்க, முடி போயிட போகுது. தலை வராத முடி. கையெல்லாம் முடி பாரு. இப்ப சாப்பிடுறவங்க இல்லையா எல்லாம் கொட்டி போச்சு. என்ன பண்றது? இந்த வயசுலயே முடி கொட்டினா இன்னும் மீதி காலத்துக்கு என்ன பண்ண போறதே தெரியல. சாவித்திரி பாட்டியோட இது பரவாயில்ல. சாவித்திரி பாட்டியோட பரவாயில்லையா? ஓ முடியுத பாரு. செருப்பாண்ட வைக்கிற காத்துல பறந்து போகுது. கவர்ல போட்டு வை. சாப்பிட முடியலன்னு உட்காந்துக்கிற. தண்ணி ஊத்து அங்க கம்பா தண்ணி போய் போடலாம். ஊட்டுல வெடிக்கு போடலாம். சரியா? என்ன மாசம்? புட்டாசி மாசம். இது என்ன மாசம்? இது புட்டாசி மாசம். புட்டாசி மாசம் தெரியாது? புட்டாசி மாசம் சனிக்கிழமை கும்பிடுவாங்களே. சனிக்கிழமை எங்க வீட்டுல கும்பிடுவாங்க? பாரு பத்தியா? முடி எடு ஃபர்ஸ்ட். பாரு சாமிலாம் கும்பிட, சாமிலாம் சாப்பிட்டுக்கிறாங்க. முடி எங்க போடாத. ஃபர்ஸ்ட் தலையே வரக்கூடாது இங்க சாப்பிட்ற இடத்துல. முடிச்சு கட்டு. முடிச்சு கட்டு. முடி கட்டு. சரி நீ முடி கட்டு. எல்லாம் கொட்டிக்கிச்சு பாவம். சின்ன பொண்ணுக்கு முடி கொட்டிக்கினா அப்புறம் மீதி காலம் என்ன ஆவறது? சரி போயிட்டு வரேன் நானு. பாய். சரி பரவாயில்ல. குர்ரா. புரட்டாசி மாசத்துக்கு யார் விளக்கம் கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. நம்ம ஸ்பான்சர் சொல்லுவாங்க, இதுக்கு சப்ஸ்கிரைபர் சொல்லுவாங்க பாரு கமெண்ட்ல. கண்டிப்பா சொல்லுவாங்க. அதை அப்படியே அந்த விளக்கத்தை நீங்களும் படிச்சு தெரிஞ்சுக்கங்க. எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் சொல்றேன். பாய். என்ன பாட்டிமா எப்படி பாட்டிமாங்கிற? ஏன் புண்ணியம் சொல்லாத, அண்ணாமலையார் புண்ணியம், அண்ணாமலையாரோட அருள். அவர் அருள் இல்லைன்னா இந்த வயசுலயும் உன்னை ரோட்ல இருந்தாலும் பாத்துக்கிறாருல்ல. நான் என்னைக்கோ ஒரு நாள் சோறு கொடுக்குறவன். எல்லா நாளும் உன்னுடைய பசியை தீர்த்து உன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்றாருல, அவரு தான். சரி அண்ணாமலையார் புண்ணியத்தில் எல்லாம் நல்லா வரும். நீ நல்லா இருக்கிற, நானும் நல்லா வரேன். சரி போய் சாப்பாடு வாங்கிக்க போ. கொடு. வெள்ளை சாதம் ஒன்றும் இல்லையா? இந்த ஒன்று சாப்பிட்றியா 2 சாப்பிட்றியா? இந்த சாப்பிடு போ.
சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலைமனு கரோகரா. ஐயா இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலைமன் சார்பா அன்னதானம் சாமி பேர்ல கொடுத்துருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்கும். நமச்சிவாய நமச்சிவாய புத்தர் சிவாய நமக. ஓம் நமச்சிவாய சாப்பிட்டு அண்ணாமலையார் கரோகரா. இன்னைக்கு அன்னதானம் வந்து சாமி பேர்ல ஐயா அண்ணாமலையார் உண்ணாமலை சார்பா கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கணும் எல்லாருமே. என்னதான் பண்றீங்க? சிவாய நம சிவாய நம நமச்சிவாய வாழ்க. நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும். சிவாய நம நமச்சிவாய. தாத்தா இன்னைக்கு அண்ணாமலையார் உண்ணாமலை சார்பா சாமி பேர்ல அன்னதானம் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கும். அருணாச்சலா அருணாச்சலா. சிவாய நமக சிவாய நமக. சாமி பேர்ல அன்னதானம். நல்லா இருக்கும் எல்லாரும். ஓம் நமச்சிவாய. வாங்க தாத்தா இன்னைக்கு அண்ணாமலையார் உண்ணாமலை சார்பா அன்னதானம். நல்லா இருக்கணும் எல்லாரும். ஓம் நமச்சிவாய. சந்தோஷமா சாப்பிடுங்க. சாப்பிடு. நீங்க கிரிவலம் போறீங்களா? நமச்சிவாய வாழ்க. சாமியாருங்களை எடுத்துன்னு போறேன். டெய்லி சுத்தம் பண்ணுறோம். வீட்டுக்கு மருத்துவமனை போயிட்டோம். ஓம் நமச்சிவாய. இளமாறன் சாமி எப்படி இருக்கீங்க? கிரிவலம் போய் வந்துட்டீங்களா? சிவாய நமக்கு. ஏன் இன்னைக்கு லீவ் விட்டீங்களா? ஞாயிற்றுக்கிழமை. ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலை சார்பா அன்னதானம். சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க, பத்திரமா இருங்க. வணக்கம் தாத்தா. உங்களுக்கு ஒன்று வேணுமா ரெண்டு வேணுமா? ஒன்று வேணும். ஓம் நமச்சிவாய நமச்சிவாய. எல்லாரும் நல்லா இருக்கும். சாப்பிடு. சாமியாருக்கு மட்டுமா? சிவாய நமக்கு. ஐயா இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலை சார்பா அன்னதானம் கொடுக்க சொல்லிக்கிறாங்க. நல்லா இருக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும். வேண்டியும் சாப்பிடுங்க. சிவாய நம. அண்ணாமலை கரோகரா. பாட்டிமா ஐயா அதை வந்துட்ட ஐயா. பாட்டிமா இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலை சார்பா சாமி பேர்லேயே அன்னதானம் கொடுக்க சொல்லிட்டாங்க. நல்லா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். பார்வதி பதையாரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எண்ணாட்டவர்க்கம் இறைவா போற்றி. அண்ணாமலைய மன்னா போற்றி. கண்ணாரமலை கடலே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாதம்புரியாளானாய் போற்றி. காவாய் கரை கையிலே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அண்ணாமலையாருக்கு அரோகரா. உண்ணாமலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னாத்தன அறிவித்திரள் மழலை மழபதினம் அண்ணாமலை தொழுவார்வினை வழுவா வண்ணம் அருமே. ஓம் நமச்சிவாய. ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய. ஐயா அண்ணாமலையார் உண்ணாமலை சார்பா அன்னதானம் இன்னைக்கு சந்தோஷமா சாப்பிடுங்க. அவரே நேர்ல இருந்து குத்துக்கிறார் அண்ணாமலையார். சந்தோஷமா சாப்பிடுங்க. எல்லாரும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கணும். இந்தாம்மா போயிட்டோம். அப்படியே வந்துருங்க. வாங்க ஐயா வாங்க வாங்க. சிவாய நமக்கு நமச்சிவாய. ஐயா சாமி இன்னைக்கு வந்து அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலை சார்பா அன்னதானம். அண்ணாமலை உண்ணாமலை அன்னதானம் கொடுத்த எல்லாருக்கும் ஓ சாமி செல்வ சிறப்போட நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா ஓஹோன்னு இருங்கன்னு அண்ணாமலையார் மனசார வேண்டிக்கிறோம். நம்ம சிவாய நல்லா இருங்க. கிரிவலமா போனீங்க? டெய்லி ரிவேர்ஸாக போயிட்டு இருக்கு சாமி. ஒரு 4 மணி நேரம் ஆகுமா உங்களுக்கு? அது கணக்கு இல்லைங்க. கணக்கு இல்லை. என்ன வேணும் ஐயா? ஊருக்கு வேணுமா? வேண்டாங்க. சரி யூடியூப் பார்த்துக்கவங்களுக்கு ஓ நிமிஷம் சாமி செல்வ சிறப்போட நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா ஓஹோன்னு இருக்கணும் மனசார வேண்டிக்கிறோம். ஓம் நம்ம நல்லா சந்தோஷமா இருங்க. நல்லா இருக்கும். சரி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. சரி சாமி பார்த்துங்களா? ரொம்ப சந்தோஷம். சரி வா வா. நமச்சிவாய வாழ்க. ஓம் நமச்சிவாய. சாமி நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும். நமச்சிவாய வாழ்க. நம்ம அண்ணாமலையார் கோவில் எத்தனை வருஷமா இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சு? எனக்கு தெரியல. எனக்கு சொல்ல முடியல. நமச்சிவாய.
பல ஆண்டுகள்லாம் இருக்கு. அதான் எத்தனை ஆண்டு காலம் இந்த ஆண்டுலாம் தெரியாது. தெரியாதா? இப்போலாம் நம்மள பிறக்கல. பிறகுது முன்னாடியே வந்துச்சு. சிவாய நமக்கு நமச்சிவாய வாழ்க. அண்ணாமலையார் கரோகரா. ஊருக்கா வேணாம். சரிங்க ஐயா. ஓம் நமச்சிவாய. ஒரு 2000 வருஷம் இருக்குன்றாங்க யூடியூப்ல, அதனால கேட்டேன். சிவாய. கண்ணாடி கொடுங்க. கண்ணாடி எங்குது? கேம்ப் போட்டாதான் கண்ணாடி தருவாங்க. கண்ணாடி கொடுங்க. டீ குடிக்க போயிருக்காரு. கேம்ப் போட்டு செக் பண்ண பிறகு தான் கண்ணாடி கொடுப்பாங்க ஐயா. கண்ணாடி நாங்கள் எத்தனை இல்லையே. நீ என்ன கண்ணாடி வச்சுக்கிறேண்ணா? கண்ணாடிக்கு சாப்பாடா? அப்படி சொல்லுங்க ஐயா. ஜோசியருக்கு சாப்பாடு. ஜோசியர் அவரு? ஐயோ, அவருக்கு என்ன வாங்க வர அதுதான் கொடுங்க. சிவாய நமச்சிவாய வாழ்க. அவர் ஊருக்கா கேட்பாரு. இருந்தாங்க. நன்றி. போயிட்டாங்க. உங்களுக்கு எத்தனை சாமி? 2 கூட. சிவாய நமச்சிவாய. சாப்பிடு. சிவாய நம. திருச்செந்தர் ஐயா வாங்க. நமச்சிவாய வாழ்க. சிவாய நமக்கு. நல்லா இருக்கணும் ஐயா, எல்லாரும் நல்லா இருக்கணும். சந்தோஷமா இருக்குன்னா தனியாக இருக்கிறீங்கன்னா தச்சுன்னுக்கிறீங்க. சரி சரி சரிங்க ஐயா. எத்தனை ஐயா? சிவாய நமக்கு. நல்லா இருக்கணும். அண்ணாமலையார் எல்லாரும் நல்லா இருக்கும். நமச்சிவாய. சாப்பிடுங்க. சிவாய நம்ம. சிவா சாப்பிடுங்க. பிடிங்க. சரியாயிடும். ஏன் அங்கே வந்துட்டீங்க? எங்க வேணா இருப்பான். தட்டி விட்டாங்களா? நைட் அங்க பாட்டுக்கு நைட்டு ஒரு இடம், காலைல ஒரு இடம் பார்க்கணும். கொடுத்து வச்சு சந்தோஷமா இருக்கு. நம்ம உங்களுக்கு ஐயா. சிவாய நம்ம. நைனா உங்களுக்கு? ரோகரா ரோகரா. உங்களுக்கு எத்தனை? நமச்சிவாய வாழ்க. சாப்பிடு. பாப்பா சௌக்கியமா? ஓம் நமச்சிவாய. சிவாய நமக்கு. முருகனாக நமச்சிவாய. ஒண்ணா? சிவாய நம. சரிங்க ஐயா. சாப்பிடுங்க. வாங்க ஐயா. எத்தனை? 2ஆ? நமச்சிவாய வாழ்க. குருஜி ஐயா முடியலையா? என்னாச்சு? எப்பா இருடா, விசாரிக்கிறேன். ஓஹோ, சொல்லி வச்சு பார்த்தியா? யார் வந்தாலும் கொலைடா. சரிப்பா சரி. உங்க ஐயா நீயே பாத்துறா. எப்பா ஐயா தொட்டவனே கம்யூனிஸ்டா வாழ்க. நான் பலத்தை பாதுகாப்பு மிலிட்ரிக்காரன் கூட ஒன்று இருக்கக்கூடாது போல. அம்மா சாமி என்ன ஐயா? வாங்க ஐயா, பார்த்து வாங்க. கொஞ்சம் ரோசக்காரம் பாத்தியா? ஐயா சொல்லி வச்சு தூங்கிக்கிறாரு. இன்னைக்கு அல்லல யாருக்கு ஆனந்தமாய் அறிவுரை எங்கும் திருவாங்க. சாப்பாடு வாங்க. அவங்க பாட்டன் டைம் நமச்சிவாயிலே சண்டை போடுவீங்க போல. இது ஃப்ரெண்டா அவரு? இல்ல இல்ல, அது யார தெரியல, நான் யார தெரியல. சாப்பாடு வாங்க போ. வாங்க. யாரும் தெரியாமே சண்டை போட்டுக்கிறீங்க. நாட்டை கிட்ட பிடிப்பீங்க. நமச்சிவாய். ஒண்ணு போதுமா? போதும். சிவாய நம்ம. சிவாய. வாங்க ஐயா, வாங்க வாங்க வாங்க. நமச்சிவாய வாழ்க. இன்னைக்கு நாளைக்கு வந்துருவாரு ஐயா. சரி, கேட்ட கேள்விக்கு விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? நாளைக்கு சொல்லிடுங்க. சிவாய நம்ம. ஊருக்கா வேணுமா? இருக்கா? நமச்சிவாய் நமச்சிவாய். வாங்க. ஒண்ணா? சிவாய நம. நமச்சிவாய வாழ்க. சாப்பிடுங்க ஐயா. நமச்சிவாய். நமச்சிவாய் நமச்சிவாய். எத்தனை ஐயா? சாப்பாடு வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. சிவாய நம்ம. நமச்சிவாய. உங்களுக்கு 2 கொடுங்க சார். ரசம் சாப்பாடு வந்திருந்தா பார்த்து வாங்கிக்கோங்க. வேஸ்ட் ஆகக்கூடாது. அதுக்கு தான். அதெல்லாம் வேஸ்ட் ஆகாது சாமி. சொல்லுவது என்ன வேஸ்ட்? ரசம் சாப்பாடு, தேங்காய் சாப்பாடு. தேங்காவா? ஆமாம். 2 அதே பப்பிங்க. சிவாய நம்ம. சாப்பிடுங்க ஐயா.
சாப்பாடு வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ருக்கு. சரிங்களா? சரி சரி. எத்தனை ஐயா? 2. சிவாய் நம்ம வெள்ளைங்கிரியா ஊருக்கா? வெள்ளைங்கிரி. சரி சரி. சிவாய் ஐயா உங்களுக்கு? அரோகரா. அண்ணாமலையார் அரோகரா. நமச்சிவாய். வெள்ளையா இருந்தால் தான் சாப்பிடுயா? சாப்பிடுங்க போங்க, வெள்ளை சாதம் தான் போங்க. எத்தனை தாத்தா? 2. சிவாய நமக்கு நமச்சிவாய வாழ்க. வட்ட பார்த்த சிவாய நமக்கு. வாங்க ஐயா. நமச்சிவாய. நல்லா இருக்கணும் எல்லாரும். அம்மி 1 2 நமச்சிவாய. சாப்பிடுங்க ஐயா. சாப்பிடுங்க. சிவாய் நமக்கு. இந்தாக்கா எங்கே கூட்டு போறா? இந்தோ அதான் உங்க ஐயா அங்கரா இருப்பார். சைடில் தான் உங்களுக்கு. ஐயா சாப்பிட்டுக்கிறாரா? தலைவர் இல்லையா? போட்டா வாப்பா. இந்தாப்பா ராஜா அப்படியே. போதுமா? இந்தாப்பா வச்சிருந்து சாப்பிடு. போ வச்சிருந்து சாப்பிடு விடு. ஐயா வாங்க. புளியல் சாமி 1 2? 1 இங்கே இருந்தால் 1, அங்கே இருந்தால் 2. சிவாய. சாயங்காலமாக போயிட்டீங்களா? இப்போ போயிடும். சரி. நமச்சிவாய். சிவாய நமக. உங்களுக்கு எது ஐயா? அரோகரா. அண்ணாமலையார் அரோகரா. வாங்க ஐயா வாங்க. ரசம் 1 போதுமா ஐயா? வேணாமா? சரி. சிவாய் நமச்சிவாய். ஜிம்பா ஐயா உங்களுக்கு? நமச்சிவாய வாழ்க. நல்லா இருக்கணும் எல்லாரும். நல்லா இருக்கணும். நமச்சிவாய். சாப்பிடுங்க. 1 அண்ணா எடுத்துங்க. சிவாய நம்ம சாப்பிடுங்க. தாத்தா நமச்சிவாய். தேங்காய் சாதம். ரசமே கொடுக்கிட்டா? ரசம். சிவாய. உங்களுக்கு? ரோகரா. ஐயா வாங்க. உங்களுக்கு எத்தனை? 2. நமச்சிவாய வாழ்க. சாமி உங்களுக்கு 2 1? 2. அரோகரா. அண்ணாமலையார் அரோகரா. உங்களுக்கு? சிவாய நம்ம. பருப்பாது இது சாப்பிடத்தல வாங்காது. எதையும் திம்பாரா? நமச்சிவாய. தூங்கிட்டீங்களா? மருந்து எறும்பு கட்சிது. நமச்சிவாய். சாப்பிடுங்க. சரி. அண்ணாமலையார் அரோகரா. நமச்சிவாய். ஊருக்கு மட்டும் சாப்பிடுங்க. இந்தாண்ணா சாப்பிட்ண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. இல்லை தாத்தாக்கு 1 2 சிவாய நம்ம.
எத்தனைண்ணா? ஒன்று கொடுங்க. அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா. சாப்பிடுங்க. வாங்க சாமி. நமச்சிவாய வாழ்க. அண்ணாமலையாருக்கு அரோகரா. ரசம் வேணுமா தேங்காய் வேணுமா? நமச்சிவாய. அண்ணாமலையாருக்கு அரோகரா அரோகரா. நமச்சிவாய. உங்களுக்கு சிவாய. சைக்கிள் காருக்கா? சிவாய நமச்சிவாய. உங்களுக்கு ஐயா? அரோகரா அரோகரா. சாமி 2. சிவாய நமச்சிவாய வாழ்க. ஊருக்கு வேணுமா? நமச்சிவாய. உங்களுக்கு தாத்தா 1 2 சாப்பிடுங்க. சாப்பிடு. வேணுமா? சிவாய நம்ம தாத்தா 2 அங்கே பார்த்தா எங்கோ நடந்து வந்தீங்க. அதாங்க வீட்டை பண்ணாங்க எம்எல்ஏ போய். நமச்சிவாய. சரி கொஞ்சம் போய் நேரில் உட்காந்து சாப்பிடு தாத்தா. போய் போய் பத்திரம் போ. என்ன பாட்டிமா உடம்பு எப்படி இருக்குதா? வா அப்படியே தாங்குதா? வா வா பார்த்து வா பார்த்து வா. ஓம் நமச்சிவாய நமக. சாப்பிடுங்க. அண்ணாமலையாருக்கு அரோகரா. சிவாய நமக. போதுமா? நமச்சிவாய. போயிட்டோம். என்ன பாட்டிமா உடம்பு அப்படியே தாங்குதா? ஏன் ஊசி போட்டியா? என்ன பண்றேன்? ஞாயிற்றுக்கிழமை டாக்டர் இருக்க மாட்டாங்க. இருக்க மாட்டாங்க. நர்ஸ் தான் இருப்பாங்க. துணையா யாரும் இல்லை. சும்மாவா ஆள் இல்லை. ஏன் அம்மா இருப்பாங்களே? அதுக்கு வழி மாதிரி செய்யும். என்ன சொல்ற? உன்னோட விவரமா இருக்குது அது. என்ன விவரம்? அன்னைக்கு நான் டெல்லிக்கு எப்படி வைப் பண்ணு கேட்ட அப்படி போய் ரோடு அந்த லெஃப்ட் கடையில போய் செட்டியார் கடை வழியா போனது. ஒய்ஃபு மாறாடு ஓய்ச்சா லாபம். பயன் இல்லை. ஆமா. சரி சாப்பாடு எத்தனை வேணும்? எது இருக்கிறது கூட 4 பேர். 4 பேருக்கா? யார் யாரு 4 பேர்? நீ எப்படி எடுத்துன்னு போவ? கீரைல ரசம் தேங்காய் சாப்பாடு முந்தானி பிடிச்சிடுறியா? தூக்கின்னு போவியா? இன்னும் 2 குத்துட்டா போதுமா? 4 பேர் இதே சாப்பிட்றீங்களா? சரி சரி பாட்டி பத்திரம். தம்பி நாளைக்கு வந்துடுவாரு. சரி சரி உடம்பு பார்த்துக்கோ. உடம்பு பார்த்துக்கோ. சரி பாய். அவரு அங்க பாத்துங்க ஐயா சொல்லிட்டேன். அவரு தான் பார்க்கணும். எத்தனை சாமி? 1 2 சிவாய நம. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாயம். போயிட்டாங்க. உங்களுக்கு எத்தனை ஐயா வேணும்? 2. சாப்பாடு எல்லாருக்கும் இருக்கு. அப்படியே லைனா நில்லுங்க. நமச்சிவாய். ரச சாப்பாடா? சிவாய நம்ம. எத்தனை ஐயா? 2 1 நமச்சிவாய வாழ்க. ஏம்மா அப்படியே லைன்ல நில்லு தரேன். உங்களுக்கு எத்தனை ஐயா? 2 கொடுங்க. ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையாருக்கு அரோகரா. உங்களுக்கு உங்களுக்கு ஐயா? சிவாய நம. 1 தேங்காய் சாப்பாடு 1 ரசம் சாப்பாடு கரெக்டா இருக்கும். 2 அண்ணாமலையாருக்கு அரோகரா. அண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. சிவாய தாத்தா 1 2 சாப்பிட்றணும். வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எத்தனை? 2
நமச்சிவாய். சிவாய நம. தரேன். அரோகரா அரோகரா. இருங்க தரேன் நானே தரேன். சிவாய நம. சிவாய நம. ஒன்று ரெண்டாங்கண்ணா. நமச்சிவாய். இரு அந்த லேடிஸ் வாங்கி போயிட்டு இரு அம்மா. சிவாய போயிட்டோம்மா. தாத்தா ஒன்றா ரெண்டா? இந்தா போயிட்டா போ. உங்களுக்கு எத்தனைண்ணா? நமச்சிவா. இராமா லைன்ல நிக்கிறாங்க. இராமா உங்களுக்கு எத்தனை ஐயா? தரேன். அரோகரா. அண்ணா தண்ணி 4 எடுத்து பொண்ணு. 1 2 சிவாய நம. உங்களுக்கு ಶಿರಯ ಅಮರ್ವಿತದೆಂತೊಲ್ ಅರುಣಾಚಲ அகிலம் பழித்திடும் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல இப்படி தப்புனையே நினைத்தாய் இனியாரிடுவார் அருணாச்சல ீடும் அன்னை பெரிதருள் துணிவோ இதுவோ உனதருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல உன்னையே மாற்றி ஓடாதுலத்தின் உறுதியாயிருப்பாய் அருணாச்சல உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல
எனக்குன் அருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெருணாச்சலா காலம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்து நொழிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா முற்றமுற்றருத்தனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளி அருணாச்சலா கூர்வாள் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா எங்கியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொட அருள் அருணாச்சலா கொடியை செடியரை கொல்லுரை கட்டி கொண்டெங்கன் வாழ்வே அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா குணத்தோய் குறியாயனை கொட குறையும் செய்தேன் அருணாச்சலா கௌதம தோற்றும் கருணை மாமலையே கடை கணி தாழ்வாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சகலமும் விழுங்கும் கதிரொளி நமன ஜல ஜமல தீடருணாச்சலா சாபாடுன்னை சாந்துணவாயாம் சாந்தமாய் போவன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சித்தம் குளிர கதிர் அஸ்தம் வைத்தமுற வழிக்கிற அருணதி அருணாச்சலா சிவ அருணாச்சல
शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल में अहमे निனைப்பவர் அகத்தை வேறுபாய் அருணாச்சல அழகு சுந்தரம் போல அகமுன்னியூற்று அபிநமாயிருப்போம் அருணாச்சல अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अहं पुगं दीर्घं अहगुहै शिवय अमर्वितदन् कुल अरुणाचल अखिलं पडितिडुम् अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल इप्पडितम् उनये निनपित्ताय इनियारिडुवार अरुणाचल ीमिडुम् अन्नै पेरिदरुळ् तुरिवो इदुवो उनगरुळ् अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल उनये मात्रि ஓடாதுலத்தின் உறுதியாயிருப்பாய் அருணாச்சல உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல